உங்களை பயன்படுத்திய அந்த சம்பவம் என்ன திரு அருண் பாண்டியன்? ஃபார்ம் 5 முடிச்சோன்னு வந்துட்டு நானும் என்னோட பிரதர்ஸும் சேர்ந்து புக் ஷாப் ஆரம்பித்தோம். எங்க வீட்டு முன்னுக்கு தான் ஆரம்பிச்சோம். அப்போ வீட்டு முன்னுக்கு ஆரம்பிச்சோடனே சேல்ஸ் 1 வீக்ல நல்லா தான் போச்சு. எங்களோட இருக்கிற சாமான் வந்து சிறுமான். சிறுமான்ல வந்துட்டோன்னே எல்லாருமே முல்லைஸ்ல போடும்போது இந்தியன்ஸா நாங்க போட்ட முதல்னா நாங்க உண்டிதான். தென் ஆஃப்டர் தட் வந்து சரி கடைக்கு கொஞ்சம் மினுக்கு கொண்டு போவோமே சாமானுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜங்ஷனுக்கு நடுவில் வந்துட்டு அங்கே நிறைய காடிலாம் போவோம்னு சொல்லிட்டு அங்கே போட்டோம் நாங்கள். அப்போ அங்கே போட்டோன்னே 7 o'clock நாங்கள் கடை போட்டோன்னே நாங்கள் அடுப்பு 10 வச்சதுலேருந்து எல்லாமே வந்து லைக் தடங்களாகவே தான் இருந்துச்சு. ஒரு காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அடிக்கிற காத்து வந்து லைக் வந்து ஜாமான்லாம் எல்லாமே பறந்துக்கிட்டு கொடையே புடுங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. நாங்க உள்ளுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வச்சிருந்தனால கடை தப்பிச்சிருச்சு. கேஸ் ஸ்டவ் மட்டும் வெளியே இல்லைன்னா கடையே பறந்துருக்கும், அப்படி ஒரு காத்து அடிச்சுது அந்த டைம்லயே. அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டோன்னே எங்க கராத்தே மாஸ்டர் தான் வந்தாரு, மிஸ்டர் தேவன். அவரு வந்துட்டு சொன்னாரு, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு லைக் வந்து ஒரு பிரேயர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்தோடனே நாங்க தேங்காய்லாம் உடைச்சிட்டு மரத்துல வந்துட்டோன்னே என் கையால ஒரு சிக்கன் பேட்டி செஞ்சுட்டு வச்சாச்சு. தென் அதுக்கப்புறம் ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு சேல்ஸ்லாம் முடிஞ்சுச்சு. சேல்ஸ்லாம் முடிஞ்சா ராத்திரி 12 இருக்கும். அப்ப கடைலாம் சாத்தி க்ளோஸ் பண்ணிட்டு கொண்டு போய்க்கணும். வீடு மின்னுக்கு தானே தூக்கி போயிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசி ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு பாக்ஸ் நான் அது கொண்டு வரதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு வயசான சைனீஸ் ஒரு ஆண்டி வந்தாங்க, கையில க்ளோவ்ஸ் போட்டு. ரொம்ப வயசா இருந்தாங்க, 70 years above அவங்களுக்கு வயசு. ராத்திரியில அந்த டைம்ல வந்து நடந்துகிட்டு எங்க கராத்தே மாஸ்டரும் என்னோட கடைசி தம்பியும் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் ஜாமான்லாம் போய் வச்சுட்டு வந்தோன்னா அவங்க முன்னுக்கு வந்துட்டோன்னா பின்னால தோல் தட்டி கூப்பிட்டு அவங்க பயந்து நான் கொஞ்சம் நேரத்துல பயந்துட்டு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏதோ பாஸ் வந்துட்டாரு, என்னைய காமிச்சாங்க. நான் மோட்டர்ல வரும்போது என்னைய காமிச்சிட்டாங்க, ஏதோ பாஸ் வர்றாரு, அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், என்னப்பா ஆண்டி அப்படின்லாம் கேட்டோன்னே, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னா. ஏன் நீங்க வீட்டுல சாப்பிடலையா, உங்களுக்குன்னு வீடு இல்லையா அப்படின்னு. அவங்க சொல்ற பதிலாம் லைக் வந்து நான் கேக்குற கேள்விக்கும் அவங்க சொல்ற பதிலாம் வேற மாதிரியே இருந்துச்சு. இல்ல நான் ராத்திரில தான் நான் வெளியாவேன், இந்த மாதிரி வந்துட்டோன்னே சாப்பாடு என் பிள்ளைங்கலாம் கொடுக்க மாட்டாங்க, நானே ராத்திரிலாம் போய் தேடிக்கிட்டு ஏதாவது சாப்பிட்டாலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு பாவமா இருந்துச்சு. சரி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்ஸ்ல பார்த்தோன்னா ஒரே ஒரு பர்கர் பன் மட்டும் தான் இருந்துச்சு. நான் இது கொடுத்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ரொம்ப தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்தோடனே அவங்க சாப்பிட்டுட்டு நான் சொன்னேன், ஆண்டி நான் ஏதாவது போய் எங்கேயாச்சும் போய் இறக்கி விடணுமா சொல்லுங்க அப்படி, உங்க வீடு எங்க இருக்கு அப்படி. அவங்க சொன்னாங்க எங்கெங்கயோ சொன்னாங்க. எங்க மாஸ்டர் சொன்னா இல்ல வேண்டாம் அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு. சரி நாங்களும் அனுப்பிச்சு விட்டோம். அனுப்பிச்சு விட்டோன்னே அவங்க கொஞ்ச தூரம் நடந்து மெதுவா தான் நடந்து போனாங்க. வயசானவங்க தான் மெதுவா நடந்து போக மாட்டாங்களா, அந்த மாதிரி தான் நடந்து போனாங்க. அப்ப நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்ச தூரம் கூட போயிருக்க மாட்டாங்க, ஒரு என் மினுக்கு ஒரு 10 அடி தான் போயிருப்பாங்க. அப்ப வந்துட்டோன்னே எங்க மாஸ்டர் சொன்னாரு, அவங்க வந்தது வந்துட்டோன்னே வேற ஆளு மனசுனே இல்லை அப்படின்னு. என்ன மாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு. நம்ம எல்லாம் நிக்கும் போது ஷேடோ இருக்கும், அவங்க நிக்கும் போது ஷேடோவே இல்லடா அப்படி. என்ன மாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு. இல்ல ஏதாவது டப்ப படல, வயசானவங்க இவ்வளவு இதா இருக்காங்க அப்படின்னு. அப்படின்னு டேய் உண்மைதான்டா, நானும் பயந்துகிட்டு இவர் எடுக்குதாடா பொய்யா சொல்லு. சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், என்னால நம்ப முடியல அப்படின்னு. சரி அவங்க இப்படிதான் நடந்து போனாங்க, கண்டிப்பா இங்கதான் நடந்து போய்கிட்டு இருக்கணும். அப்ப நான் போய் பார்க்க ஆள் இல்லாங்க. அவங்க அது ஒரு அடி பாதை, அது எங்கேயும் வளையறதுக்கு சான்ஸ் இல்லை, நேரா தான் நடந்து போயிட்டு மின்னுக்கு தான் போய் வளையணும். அதுக்கிட்டே ஆள் இல்லாங்க ஆயிட்டாங்க அப்படின்னு. மரத்துல எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருப்பாங்களா போய் பார்த்துட்டு வருவோம் சொல்லிட்டு நாங்க அதுக்காகவே மோட்டர் எடுத்துட்டு போய் பார்த்தோட ஆள் இல்லாங்க இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்தோம்னா அந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் லைட் அமைய ஆரம்பிச்சு. ஓகே வேண்டாம், இதுக்கப்புறம் யூட்டர்ன் பண்ணிக்குவோம். ஓகே சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஜாமான் எடுத்துட்டு வந்துட்டோன்னே அப்புறம் தான் அடுத்த நாள் கராத்தே கிளாஸ் இருந்துச்சு. அப்ப மாஸ்டர் கிட்ட அதே தான் பேசினேன், சார் இதே தான் மாஸ்டர் மைண்ட்ல
பயப்படுது, இதுக்கப்புறம் கடை திறக்கணுமா அப்படின்னு. ம். இல்ல அருண், அது வந்து நீ நல்லதா நினைச்சான்னா அது நல்லதா இருக்கும், நெகட்டிவ் நினைச்சாதான் நெகட்டிவ். அத்தனைக்கும் வந்துட்டோன்னு அவங்க சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ சாப்பாடு கொடுத்துருக்க அந்த டைம்ல, அது வந்து நம்ம ஒரு நல்ல விஷயமா தான் எடுத்துக்கும், ஒரு பாசிட்டிவா ஒரு பாடமா எடுத்துக்கும். ஒரு நல்ல சால் வந்து உன இந்த மாதிரி வந்துட்டு போயிருச்சுன்னா இட்ஸ் அ கிரேட் திங். யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா உனக்கு எது ஒரு டிஸ்டர்பும் பண்ணல தானே அப்படின்னு. ஆனா எனக்கு அதே தான் தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா. இதுதான் என் வாழ்க்கை நடந்த மர்மமான விஷயம்னா இதுதான். அதுக்கப்புறமும் கடையை போட்டீங்களா? பர்கர் கடை போட்டோங்க. நாங்க அப்ப கூட நாங்க என்னது பிசினஸ் நல்லா தான் போச்சு. ஆஃப்டர் தட் காலேஜ்லாம் கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாட்டி மறுபடியும் யூட்டர்ல வந்தாங்களா இல்லையா? இல்ல பாட்டி அதுக்கப்புறம் யூட்டருக்கே வரல. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அது எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மர்ம தேசம். வணக்கம் திரு பன்னீர். பேய் உங்களை பார்த்து பயந்ததா இல்ல நீங்க பேயை பார்த்து பயந்தீங்களா? நாங்க தான் பேயை பார்த்து பயந்தோம். நடந்தது என்ன? ஆக்சுவலி நாங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்து செராஸ்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். செராஸ் சரி ஸ்டே பண்ணிட்டு எடுத்திருந்த வீடு கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வீடு தேடி ஒரு இந்தியன்ஸோட வீடு வந்து சேவாக்கு போனோம். அப்புறம் அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து போனப்ப நாங்கள் ஆக்சுவலி சாமிலாம் நல்லா கும்பிடுவோம். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சோடைய ஒரு மாதிரி அந்த வீட்டில் வந்து பேட் இது வைப்ரேஷன் இருந்த மாதிரி ஃபீல் ஆகுச்சு. ஆஃப்டர் ப்ரேயர் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சோடைய கதவு வந்து வேகமாக அடிச்சுது. நாங்கள் நம்பிக்கை இல்லை. ஸோ நாங்கள் மேபி காத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். தென் நாங்கள் அந்த அப்பெல்லாம் வந்து வெளியெல்லாம் போகிறப்ப வந்து எங்க வீட்டு பக்கத்துல அவங்கலாம் வந்து எங்களை பாக்குறப்போ ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ நாங்க வந்துட்டு லைக் என்ன சொல்றதுன்னா இப்படி பாக்குறது வந்து எங்களுக்கு இதா இருக்கு. ஸோ நாங்களும் எங்க வேலை வந்து வீடு ஒன்று இருந்தோம். நைட்டு வந்து ஆக்சுவலி அந்த வீட்டுல வந்து 3 ரூமு. அந்த ரூம்ஸ்ல வந்து எங்களால தூங்க முடியாது. அதுல ஒரு ரூம்ல இருந்து ஒரு நாள் தப்போம், அந்த ரூம்ல தூங்க முடியாது. ஸோ நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியே இந்த ஹால்ல தான் படுத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நான் வந்து எப்பயும் தூங்குறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எனக்கு நார்மலா வந்து நைட்டு வேலை முடியும். தென் எப்பயும் வந்து நூன் ஷிஃப்ட் தான் என்னோட. ஸோ நான் நூன் தான் போவேன். ஸோ நான் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு படுத்து இருக்கிறப்ப ஃப்ரெண்டோட ஸ்டாக்கிங் வந்து மேலே அடிச்சாங்க ஒட்டி. ஸோ நான் நினைச்சேன் யாரும் ஃப்ரெண்டு விளையாடலாங்கன்னு எழுந்திரிச்சு பார்த்தப்ப எனக்கு பக்கத்துல எல்லா ஃப்ரெண்டும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சரி நானும் மேபி காத்துக்கு வந்து பறந்து விழுந்திருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நிமிஷம் நானும் செல்ஃப் படிச்சுட்டு போனை படிச்சுட்டு இருந்தேன். ரூமுக்கு அது வந்து ஒரு பக்கத்து சாத்தின மாதிரி இருந்துச்சு. அதோட நான் போனை வச்சுட்டு பயந்துட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன். தூங்கிட்டு மறுநாள் வேலை முடிச்சுட்டு வர்றப்ப என்னோட ரூம்குள்ள என்டர் ஆகுறப்ப ஒரே வாடை, அதாவது ஒரு முட்டையை உடச்சு விட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வீட்டுக்கு அந்த ரூம்குள்ள பொண்ணுமா இந்த வாடை அடிக்குவேன். அந்த மாதிரி வாடையா இருந்தப்ப என் ஃப்ரெண்டு சொன்னாங்க மேபி முட்டை ஏதாவது எடுத்து அந்த ரூமுக்குள்ள போட்டீங்க அப்படின்ட்டு. அப்ப நாங்க இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து அந்த ரூம் எல்லாம் கழுவிட்டு நல்லா கிளீனா தான் கழுவணும், அதாவது டேட்டோல் எல்லாம் போட்டு தான் கழுவணும். அப்படியே அந்த வாடை வந்து ஒரு 3 வீக் அப்படியே இருந்தது. ஆனா ரூம்ல வந்து எங்களால தூங்க முடியாது. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வந்து அவங்க ஹோம் டவுன் போயிட்டாங்க. அப்ப நாங்க 2 பேர் தான் அந்த வீட்டுல இருந்தோம். நாங்க எங்க ரூம்குள்ள மாஸ்டர் ரூம். ஸோ குளிக்கிறதுக்கு 2 பேர் போயிட்டோம். தனித்தனியா போய் குளிச்சுக்கிட்டு ரூமுக்கு அது தட்டினாங்க. அப்ப நானும் ரூமுக்கு அது வந்து வேகமா தட்டின மாதிரி இருந்துச்சு, அதாவது அந்த டாய்லெட் கதவை. ஸோ நாங்க கதவை திறந்து பாக்குறப்ப அவங்களும் என்கிட்ட கேட்டாங்க நீங்க எதுக்கு கதவு தட்டினீங்க. நான் கேட்டு நீங்க எதுக்கு தட்டுனீங்கன்னு கேட்டப்ப இல்ல நாங்க தட்டல அப்படின்ட்டு சரி கதவை சாத்திட்டு குளிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வந்துட்டு மணி ஒரு 7 o'clock இருக்கும் நைட்டு. நாங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப வீட்டோட வாசக்கதவு இருக்குல்ல, அந்த கதவை வந்து வேகமா அடிச்சாங்க.
அப்ப நான் சொன்னேன் காத்தா இருக்குமோன்னு கதவு திறந்து பார்த்தப்ப ஒண்ணுமே இல்லை, காத்தும் இல்லை. அதாவது ஆக்சுவலி அது வந்து கொண்டோமினியம். ஸோ நாங்க கதவு திறந்து பார்த்தப்போ ஒண்ணும் இல்லை. சரின்ட்டு திரும்பவும் நாங்க சாமி பாட்டு படிச்சுட்டு உட்காந்துருந்தோம். படிச்சுட்டு உட்காந்துருப்ப ஒரு நிழல் வந்து அந்த கதவுகிட்ட நின்னா நம்மளுக்கு அந்த காலு பாதம் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுங்க வந்து நிக்கிற மாதிரி இருந்தது. கதவு வேகமா தட்டுனாங்க. அப்ப நானும் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணணும், பயந்துக்கிட்டு பக்கம் உட்காந்துட்டு எவ்வளவு நேரம் அந்த கதவு தட்டுதுன்னு பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 2 seconds 3 seconds அந்த கதவு தட்டிட்டு அந்த அந்த காலு அந்த பாதம் தெரியலாங்க. அப்ப நாங்க பயந்துட்டு சரி நம்ம வீட்டுல இருக்க வேணாம், மேபி நம்ம நொண்டி தனியா இருக்கிறதுனால இது ஏதோ அப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டு, ஆக்சுவலி அந்த கொண்டோமினியம்ல நீங்க நடந்தாலே உங்களுக்கு பயமா தான் இருக்கும். அந்த கொண்டோமினியம் வந்து தூய்மையா தான் இருக்கும், ஒரு சத்தம் இருக்காது, அப்படிதான் இருக்கும். அந்த ஏரியாவே அந்த கொண்டோமினியம் மட்டும் இல்ல, அந்த அலஞ்சேல வெனைஸ் ஏல்னு சொன்ன டவர் 10 அங்க வந்து மொத்தம் 10 டவர்ஸ் இருக்கு. அந்த பிளேஸே வந்து பேய் இருக்கு, ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்க அந்த டைம் முடிச்சுட்டு வெளியாகி கோயிலுக்கு போயிட்டோம். கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு கோயில்ல இருந்து, அது கோயில்னு சொல்ல முடியாது, அது வந்து அந்த தாமன்ல ஒரு கோயில் மாதிரி வச்சிருந்தாங்க, அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அப்ப என் ஃப்ரெண்டு என்ன செஞ்சாங்க, சரி நம்ம பயப்படுறோம்னு சொல்லிட்டு அந்த சாமியில இருந்து ஒரு சுருட்டு இருந்துச்சு, அதை எடுத்து வந்து வீட்டுல வச்சோம். வச்சு கொஞ்ச நேரத்துல அப்படி ஒரு இது எங்கனால உட்கார முடியல. இந்த கதவு அட்டிக்குது, அந்த கதவு அட்டிக்குது. வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ஒரு கோசை வீடு, அந்த வீட்டு கதவு தானா திறந்து அட்டிக்குது. நாங்க அந்த இதை ஜாமா எடுத்துட்டு வந்தனாலேயே என்னன்னு தெரியல. ஸோ நான் ஃப்ரெண்டுக்கு அப்போ அங்கே போயிருந்தாங்க, ஹோம்டவுன் போயிருந்தேன் ஃப்ரெண்டு. அவங்க ஒன்டே வந்துகிட்டு இருக்காங்க, அதாவது சண்டே லீவில் தான் போனாங்க. ஸோ வந்துகிட்டு இருக்காங்க, நாங்கள் கால் பண்ணி சொன்னோம் இந்த மாதிரிட்டுன்னு. அவங்களும் வந்துட்டாங்க. வந்துட்டு சரி நைட் நம்ம வீட்டில் இருக்க வேணாம், படம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள் சமைச்சு வச்சுட்டோம் சிஸ்டர். அதாவது கோழி சாம்பார் செஞ்சுட்டு வச்சுட்டு அந்த ஃப்ரெண்டு வர்றப்ப இது எடுத்துருந்தாங்க, தெம்பிக்காய் இருக்குல்ல, முழுசா எடுத்து வந்து வச்சிருந்தாங்க. நாங்க வச்சுட்டு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு படமாக போனான்ட்டு கேல் சென்டர்ல போய் படம் எல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வரப்ப மணி ஒரு 2 இருக்கும். வீட்டுக்கு வந்ததும் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம். கொஞ்ச நேரம் இருங்க லைன்ல. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அது எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் மர்ம தேசம். ராகவல், இது மர்ம தேசம். மிஸ்டர் பன்னீர் அவருடைய வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு. 5 பேர் அந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அமானுஷ்யமான பல சம்பவங்கள், பல எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுக்கு சரியாக தூங்க முடியல அந்த இடத்துல. யாரோ வந்து ஒரு ஸ்டாக்கினை வந்து அவர் மேலே தூக்கி எறிஞ்சிருக்காங்க. எந்திரிச்சு பார்த்தா யாரும் கிடையாதாங்க. அப்புறம் பயங்கரமான ஒரு முட்டை ஸ்மெல், அதெல்லாம் க்ளீன் பண்ணியும் இன்னும் முட்டை ஸ்மெல் அங்கே இருந்துச்சு. அப்புறம் வீட்டு கதவு வந்து யாரோ வந்து கதவு தட்டுற மாதிரி, கதவுக்கு கீழே நிழல் தெரிஞ்சது அவங்களுக்கு. இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்புறம் ஃபைனலி ஒரு நாள், அந்த நாளில் வந்து கோழிக்கறி வச்சிருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டு தம்பிக்காய் வாங்கி வச்சிருக்காங்க. இவங்க படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு மிஸ்டர் பன்னீர்? அப்படியே வந்து படம் பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு திறந்து வீட்டுக்குள்ள போறப்ப கிச்சன்ல இந்த கோழி சாம்பல் கீழே கொட்டி கிடந்தது. தென் வந்து அந்த தெம்பிக்காய் இருந்துச்சுல சேர்த்து, அது வந்து கீழே போட்டு உடைச்சிருந்தாங்க. அது உடஞ்சிருந்தோடய எனக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஏன்னா நாங்க 2 பேரும் தான் அனுபவிச்சோம் அந்த அன்னைக்கு. அப்ப எங்களுக்கு மனசு தெரியல. என்னோட ஹோம்டவுன் வந்து மிளாக்கு. ஸோ ஒரு 2 days நினைச்சு கழிச்சுட்டு நானும் ஃப்ரெண்டும் வந்து மிளாக்காக்கு போயிருந்தோம். அதாவது எங்க வீடும் அவங்க வீடு வந்து பக்க வீடு தான். ஸோ மிளாக்காக்கு போயிட்டு அம்மா கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப அம்மா சொன்னாங்க அங்க வந்து ஒரு தத்த கோயில் இருக்கு, அதாவது அவங்க சாமி பார்ப்பாங்க. ஸோ அங்க போயிட்டு வீட்டு நம்பர் சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த வீட்டுல இருந்து போறப்ப நாங்க கொஞ்சம் சைக்கிள் மண் எடுத்துட்டு போயிருந்தோம் அந்த வீட்டோட. போயிட்டு பார்த்துட்டு சொன்னப்ப அவங்க சொல்லிட்டாங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த வீட்டை விட்டு வெளியே இருங்க. ஏன்னா அந்த வீட்டு வந்து நார்மலா இல்ல, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வெளியாயிருங்க, இல்லைன்னா ஒரு ஆளோட உயிராவது எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டாங்க. என்னதான் இருக்கு அந்த வீட்டுல? அந்த வீட்டுல ஒரு என்னன்னு சொல்லல சித்தா, நான் வந்து கெட்ட ஒரு இது இருக்கு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நாங்க பார்க்கல, ஆனா வந்து அந்த கதவு கிட்ட அந்த 2 காலு பாதத்தை பார்த்தோம், அவ்வளவுதான். ஆளுங்க கூட, ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல வந்து 2 சின்ன பிள்ளைங்க இருந்த ஒரு 5 வயசு 7 வயசு இருக்கும். தென் ஒரு மலை லேடி இருப்பாங்க.
அவங்களும் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியாக மாட்டாங்க. அவங்க நாங்க நடந்துமா கூட அவங்க பட்டுன்னு கதவு சாத்திக்குவாங்க. ஸோ அப்ப கூட அந்த ரத்தம் சொல்லி கூட நாங்க நம்பலன்னு இல்லை, நாங்க கொஞ்சம் பயத்தோட தான் இருந்தோம். அப்ப வந்து எங்க ஃபேமிலி எல்லாம் வந்து தங்கியிருந்தாங்க எங்க கூட. தங்கியிருந்தப்பயும் அவங்களையும் அந்த மாதிரி தான் பண்ணிருந்துச்சு. அதாவது சிஸ்டரோட மகன் 3 வயசு 4 வயசு இருக்கும். அவங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு 5 hours கழிச்சு அவங்களுக்கு சொந்தமாவே காய்ச்சல் வந்துருச்சு. ஜுரம் வந்தோடனே சிஸ்டர்லாம் மறுநாள் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனோடய அவங்களும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அந்த வீடு சரியில்லாத மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு வெளியேறுங்கன்னு. சரி நாங்க திரும்ப சரி எதுக்கும் அந்த ரத்தம் போய் கேட்போம் என்னதான் இருக்குன்னு சொன்னோடய அவரும் சொன்னாரு, அங்க வந்து ஒரு கேர்ள் வந்து தூக்குமாட்டி இறந்துருக்காங்க. ஸோ தூக்குமாட்டி இறந்துருக்காங்க, முடிஞ்ச எவ்வளவு சீக்கிரம் வெளியாக முடியுமோ வெளியாயிருங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடய நாங்க அந்த அன்னைக்கு வெளியாகிற அன்னைக்கு சரியான ரொம்ப இது பண்ணிடுச்சு. அதாவது அட்டிக்கிறது, கதவு அடிக்கிறது, ஜாமான சொந்தமா வீசுறது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்க நைட்டோட நைட்டா அந்த வெளியாவில் நாங்க ஃப்ரெண்டு வீட்டுல போய் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில போயிட்டு ஜாமான் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கத்து வீட்டு மலையில சொன்னால அவங்க வந்து கேட்டாங்க எங்க போறீங்கன்ட்டு. நாங்க சொன்னோம் நாங்க இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியாகிறோம். அப்புறம் தான் அவங்க எங்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த வீட்டுல வந்து இதோட 4 பேர் வந்துட்டு போயிட்டாங்க, நீங்க நம்பலன்னா மேல திங்கட் செப்புல் அங்க போய் பாருங்க, அங்க ஒரு இந்தியன் ஃபேமிலி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க இந்த வீடை பத்தி, அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா கேட்டோம், நீங்க வரப்ப எங்கள்கிட்ட சொல்லிக்கலாமா? இல்ல நாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க வருவீங்க, ஏன்னா அது இந்தியன்ஸோட வீடு, நீங்க சொந்தக்காரங்களா இருக்கோம்னு நினைச்சுதான் நாங்க எதுவுமே சொல்லல, ஆனா அந்த வீட்டுல வந்து ஸ்டே பண்ண முடியாது, எவ்வளவு பேர் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடதான் சரிங்க அங்க இருக்க வேணாம்னு சொல்லிதான் நாங்க மாறி போனோம். போய் விசாரிச்சீங்களா? அந்த 10வது மாடியில போய் கேட்க சொன்னாங்களே, போய் கேட்டீங்களா? இல்ல போல சிஸ்டர் நாங்க கேட்கல, ஏன்னா ஆக்சுவலி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வீட்டு ஓனருக்கே நாங்க கால் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டுன்னு. அவங்க சொல்றாங்க அது நார்மலா தான் இருக்கும், இப்போ ஒரு பூஜை பண்ணா போயிடும் அப்படின்னாங்க. நாங்க சொன்னோம் பூஜை அதுல நீங்க சொல்றீங்க, நாங்க வீடு சேவாக்கு எடுத்துட்டு வந்தோம், நீங்க இப்படி சொல்றீங்கன்ட்டு. இல்ல நாங்க ரெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியிட்டோம். நாங்க திங்ஸ் எடுக்கிறப்ப எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருந்துச்சு கோச வீடு இருந்துச்சுன்னா, அந்த வீடு வந்து ஒரு இந்தியன் ஃபேமிலி வாங்கினாங்க. இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலி அந்த விநாயக் வீல்னு சொன்னாலே நீங்க போய் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், அந்த இடமே வந்து அப்படி ஒரு சூனியா பயமா இருக்கும். நீங்க அதுல என்டர் பண்றப்பயே அந்த இடத்துல 10 டவர் இருக்கும், அந்த டவர் கிட்ட போறப்ப நீங்க பயந்துட்டு தான் போவீங்க. நைட்ல வந்து அதுல ஒண்டிலாம் போக முடியும். வீட்டு விட்டு வெளியாகும் போது உங்களோட வீட்டு ஓனர் டெபாசிட் கொடுத்தாரா இல்லையா? நாங்க டெபாசிட்டே வாங்காமே வெளியேட்டு வீட்டு ஓனர் லேடி கேபியில் உள்ளவங்க. ஸோ நாங்க ரெண்ட் பண்ணது வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமா தான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்க இந்த ஏஜென்ட் சொல்லிட்டு நாங்க ரெண்ட் கூட வாங்கல, நாங்க விட்டதே போதும்ட்டு அந்த வீட்ல இருந்து முடியாது செராசில கொண்டோமினியம்ல அங்க இருந்தோம். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அதை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். உங்களை பயன்படுத்திய அந்த சம்பவம் என்ன மிஸ் பர்வீனா? ஓகே, நான் வந்து ஒரு 19 வயசு 20 வயசு இருக்கிறப்ப வந்து அம்மா வீட்டில் வந்து இருக்கிறப்ப எப்போதுமே வந்து நைட்ல தூங்குறப்ப வந்து விரல பிடிச்சி இழுக்கும், அப்புறம் வந்து போர் இழுக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் தூங்கிட்டு இருக்கிறப்ப மேல இருந்து உட்காந்து அமுத்துற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மூச்சு விட முடியும், திணறம் அந்த மாதிரிலாம் இருக்கும். கனவுல அடிக்கடிக்கு வந்து கருப்பு உருவம் வந்து முடி நீட்டா வச்சு போட்டு வந்து நிக்கும், ஃபுல்லா கருப்பா இருக்கும், உருவமே ஃபுல்லா கருப்பா இருக்கும், நிக்கும் வந்து ரூம்பு கிட்ட தூங்குறப்ப வந்து ரூம்பு கிட்ட வந்து நிக்கும். அப்புறம் வந்து ரொம்ப வந்து இந்த அமுக்குறது தான் ரொம்ப இருக்கும், நெஞ்சு மேலேறி உட்காந்து அமுக்கு மூச்சு விட முடியாது என்னால. அந்த கருப்பு உருவம் தான் உங்க கனவுல தான் உங்களுக்கு தெரியும்? இல்ல தூங்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு தெரியற மாதிரி அந்த கனவு மாதிரி தான் இருக்கும், ஆனா அது உண்மையிலேவா என்னால எனக்கு தெரியல, ஆனா அந்த உருவம் தெரியும் எனக்கு. ஆனா அது கனவா நிஜமானு தெரியல. கனவா நிஜமானு தெரியல. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டோன்னே நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப சரி கொஞ்ச நாள் முன்னாடி வந்தப்ப நம்ம அப்பா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு இந்த மாதிரி அங்கேயாச்சும் வந்துருச்சுமா அது கொஞ்சம் ஓகேயா இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது.
இதோட கொஞ்ச நாள் செஞ்சு நான் பிரெக்னண்டா இருந்தப்ப ஒரு 5 months பிரெக்னன்சில இருந்தப்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. படுத்து இருக்கிறப்ப பக்கத்துல வந்து ஒரு உருவம் உட்காந்து வயிற்றுல கை வச்சு தடுவுது. என் வயிற்றுல எனக்கு தெரியுது. என்னால எந்திரிக்க முடியல. நான் ஒண்டி ரூம்ல படுத்திருக்கேன். உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு? ஒரு ஆம்பளை உருவம், கருப்பா உயரமா, மூஞ்சிலாம் வந்து புளி அப்படி நிறைய பிம்பிள்ஸ் வந்து அப்படி இருக்கும். கருப்பா இருந்துச்சு. நான் தூங்கி இருக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா நான் கண்ணை திறந்து பாக்குறேன் அந்த உருவத்தை. நானு சாமி மந்திரம் அது என்னமோ சொல்றேன், இந்த இன்னமும் டிஸ்டர்ப் பண்ணுது என்ன, இந்த சாமியெல்லாம் காப்பாத்துங்க அப்படி இப்படின்னு என்னமோ சொல்றேன். டக்குன்னு காண போச்சு அந்த உருவம். ஸோ அந்த மாதிரிதான் ரொம்ப நடக்கும் எனக்கு. அப்புறம் வீட்டுல அம்மாக்கும் அந்த மாதிரிதான் டிஸ்டர்ப் பண்ணோம். கால் பிடிச்சிருக்குது, போர்வை பிடிச்சிருக்குது, அந்த மாதிரி நாங்களும் எங்கெங்கயோ போயிட்டு பாத்துட்டோம். அப்புறம் வீட்டு மேல உட்காந்துட்டு ராத்திரில தூங்கிட்டே இருப்போம். வீட்டு மேல வந்து ஜாமா போட்டாக்கா அடி தட்டான்னு சத்தம் கேட்கற மாதிரி சத்தம் கேட்கும். ஆனா எதுவுமே இருக்காது வீட்டு மேல. வீட்டு மேலனா இங்க கூரையிலயா இல்ல செகண்ட் ஃப்ளோர்லயா? நம்ம வீடு டெரஸ் வீடு. ஸோ அது ரூஃப் டாப் இருக்குல்ல மேல, அந்த ரூஃப்ல வந்து சத்தம். அப்புறம் வந்து அம்மா கனவு கண்டுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆஸ்தி மாதிரி இருப்பாங்களே, இந்த மாதிரி அந்த கீழே வீட்டு மேல நின்று குத்துற மாதிரி அந்த மாதிரி கனவு கண்டுவாங்க. அந்த மாதிரி உருவம். அப்ப ரொம்ப நிறைய நான் பிரெக்னண்டா இருந்தப்பதான் ரொம்ப நிறைய ப்ராப்ளம். அதுதான் நான் வந்து ரொம்ப பயந்துட்டு அப்புறம் வந்து இந்தியாவுக்கு போய் சாமி பார்த்து ஒரு இடத்துல இது பண்ணி கோயிலுக்கெல்லாம் போய் செஞ்சுதான் அதோட ஸ்டாப் பண்ணிச்சு அந்த மாதிரி விஷயம். அங்க கோயிலுக்கு போன இடத்துல என்ன சொன்னாங்க? என்னதான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது? அவங்க சொன்னாங்க அது வந்து ஆளு வந்து ஏவல் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டது நடக்கணும், அந்த மாதிரி ஒரு பூமோ மாதிரி செஞ்சிருக்காங்க ஆளுங்க அப்படின்ட்டு. ஆளு சொல்லல யாருமே. சொன்னாங்க இந்த மாதிரி போராமையில வந்து செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஃபேமிலியே வந்து இருக்கக்கூடாது. ஒரு சமயத்துல வீட்டுல இருக்கிறப்ப கிச்சன்ல இருந்து சத்தம் கேட்கும், பாத்ரூம்ல பைப் டோக்க சத்தம் கேட்கும். நம்ம போய் பார்த்தோமா எதுவும் இருக்காது. ஸோ அந்த இருக்கும். ரொம்ப வந்து இந்த மாதிரி அமுக்குறது தான் ரொம்ப நடக்கும். வந்து நெஞ்சி மேல ஏறி உட்காந்துக்கிட்டு உருவம்லாம் நேராவே தூங்கிட்டு தான் இருப்பேன். நான் கண்ணு திறந்து நான் பாப்பேன் அந்த உருவத்தை. அந்த உருவம் என்ன பண்ணும்? உங்களை பார்த்துட்டு இருக்குமா? ரெண்டு பார்ப்போம். அப்புறம் அந்த மாதிரி வயிற்றுல வந்து தடுவுது, பிரெக்னண்டா இருந்தப்ப வயிற்றுல வந்து தடுவுனது அந்த மாதிரி ரொம்ப. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போயிட்டு ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணி அப்பதான் எதுவுமே இல்லை, ஸ்டாப் ஆச்சு. அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இல்லை. இது வந்து திருமணத்துக்கு பிறகு உள்ள பிரச்சனை. ஆனா நீங்க 19 வயசுல இருக்கும்போது அங்கேயும் வந்து உங்களை வந்து இன்னமும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அது என்னவா இருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்? அதுவும் அதே செய்வன பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னாங்களா? ஆமா, அப்பதான் சொல்றாங்க. செய்வன பண்ணி விடுது, ஃபேமிலிக்கு செஞ்சிருக்காங்க, ஹோல் ஃபேமிலிக்கு. நல்ல வேலை, எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. இப்ப நீங்க நிம்மதியா இருக்கீங்க. ஆமா, இப்போ ஒரு பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஏதாவது கொஞ்சம் ஃபீல் பண்ண கெட்ட கனவு கண்டுச்சுன்னா அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுல மஞ்சள் தண்ணினா தெளிச்சுட்டு அந்த மாதிரி நான் செஞ்சுப்போம். ரொம்ப நாள் கழிச்சு அதை பத்தி பேசிருக்கீங்க. பார்த்து இன்னைக்கு தூங்கும் போது மறுபடியும் உங்க வயிறு வந்து தடவ போகுது. இந்த மாதிரியான அமானுஷ்யமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அதை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.